ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பெருமிழலை குறும்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாயனார் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இவருக்கும் சிவபெருமான் மேலேயும் சிவனடியார்கள் மேலேயுமே ரொம்ப பாசம் பக்தி எல்லாமே இருந்து தான். சிவனடியார்கள் எந்த வேலை சொன்னாலுமே உடனே அதை சிறமேற்கொண்டு அவர் செய்வாராம். இப்படி இருக்கும்போது இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப பிடிச்சி போயிருச்சான். சுந்தரமூர்த்தி நாயனார் யார்? சிவபெருமானோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவரையே குருவாக ஏற்றுக்கிட்டு இவர் உபாசனை செய்ய செய்ய இவருக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடுனுச்சான். அப்பப்போ இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியிலேயே இவர் பார்த்து தெரிஞ்சுக்குவாராம். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானை மேலே கைலாயம் போகிறாரு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. சுந்தரமூர்த்தி நாயனாரே கைலாயத்துக்கு போனவாட்டி இந்த பூலோகத்தில் எனக்கு என்ன வேலை இருக்குது, குரு இருக்கிற இடத்துல தானே நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போகிறதுக்குள்ளார நான் அங்கே போய் அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தியானத்திலேயே இருந்து தன்னுடைய உடலை அவர் கைலாயம் போகிறதுக்கு முதல் நாளே விட்டுட்டு அவருக்காக அங்கே காத்துட்டு இருந்தாராம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? குருவை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது. குரு இங்கே தான் பூலோகத்தில் தான் இருக்காரு அப்படின்னு தெரியும் போது அப்பப்போ ஞான திருஷ்டியில் அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் குரு இங்கே இல்லை அப்படின்னு சொன்னதுமே உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய உடலையே விட்டுட்டு அவர் கைலாயம் போயிட்டார். எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. நாமளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.